உள்ளுக்கு வர வேண்டி வரும் ஒரு கொஞ்சத்துக்கு இல்ல வரலாம் லூஸ் இல்ல ஒரு கொஞ்சத்துக்கு புறா வருவோம் உள்ளுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அண்ணா வர மாட்டோம் உள்ளுக்கு வரதுக்கோ அண்ணா வரணும் இல்லாட்டி ஒரு கேட்காட்டி உள்ளுக்கு வரும் நீதி வேண்டும் 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 கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் நீதி வேண்டும் 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 வடமராட்சி கிழக்கு பிரிவு செயலாளமே 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வடமராட்சி கிழக்கு பிரிவு செயலாளமே இதாவே வந்து வேணும் அண்ணா இந்த போலீஸுக்கு வெறிட்டு எனக்கு விடாதுங்க நான் போலீஸாட்ட அனுமதி உண்ட வெறிட்டு விடுறாங்கன்னா நீங்கள் போங்க நான் அடுத்த ஆட்டம் நாளைக்கு நான் செய்வேன் இது வந்து நிர்வாகத்துல வந்து 9-10 பேர் நிக்கிறாங்க முதல் போலீஸுக்கு வெறிட்டுறாங்கன்னா எல்லாம் பார்த்தேன் வடமாச்சி கிழக்கிலேயே பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யுதுன்னு சொன்னா நான் பத்திரான் தான் சரிதானே போலீஸ் சட்டம் நான் அனுமதி எடுத்தான் செய்யறேன் உங்களுக்கு ஒரு உரிமை இல்ல எனக்கு டிஎஸ் சொன்னவா அவன் அனுப்பி வரலாம் டிஎஸ்க்கு நான் எடுக்கட்டும் தான் இன்றைக்கு நில்லானே நான் ராத்திரி சொன்னா கைவிட சொல்லி நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு எல்லாம் செய்கிறோம் அவையால் வந்து வேண்டும் வரையில 6 வரையில ஆகும் ஏடிஎஸோ இதோ பொருங்க வாரம் எனக்கு டிஎஸ் சொன்னதோ ஆக்கள் வந்து வேண்டிடும் 3 பேரும் ஒழுங்கு குறைச்சி சொன்னோம் வரையில்லாத பொருங்க வாரம் வராது ஆக்கலாப்பான் டிஎஸ் கேட்போம் வரையில்லாத ஒன்று கேட்போம் இல்லை நான் முடிச்சு போட்டு போய் வார கிழமை எனக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் இப்படி உங்கள்கிட்ட வந்து கிடைக்கிறோன்னு சொன்னா நாங்கள் வந்து ஒரு பொண்ணை நாங்கள் போன கழிச்சிருப்போம் தானே நினைச்சு இப்படி கேட்போம் மீடியா நிற்கிறதுக்காக தான் வரையலாண்டு பத்ரான் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் இன்றைக்கு பத்ராயன் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் மட்டும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்து ஒரு மகஜரோண்ட டிஎஸ்க்கு கொடுக்க வந்தாங்க அந்த டிஎஸ் கிட்ட அந்த கடிதம் கொடுக்கறதுக்கு இங்கே வேண்ட மாட்டாமல் மதிப்புக்குரிய எங்களை மதுரங்கணி போலீஸ் ஓஎஸ்சி ஐயா வந்தான் சிரமத்தின் மத்தியில் வேண்டினதா நான் இந்த வந்த விடயம் என்னென்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு பத்திராயில் கிராம அபிவிருத்தி சங்கம் வந்து தெரிவு செய்யப்பட்டது அப்போ தெரிவு செய்யப்பட்ட போது இந்த சந்தாப்பண பிரச்சனையால் அந்த தெரிவின் போது பல பிரச்சனை நடந்தது தெரிவு நடந்து கொண்டு இருக்கவே தெரிவின் அரவாசி கட்டத்திலே சந்தாப்பணத்தை கட்டி தான் தெரிவு நடந்தது 2024ஆம் ஆண்டு அப்போ 2026ஆம் ஆண்டு அந்த புள்ள நடக்கக்கூடாதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்பே வந்து இந்த பிரதேச செயலகத்தில் இருக்கிற கிராம அபிவிருத்தி உத்தியோகர்கிட்ட போனவர் அந்த தவறு ஏற்படக்கூடாது இது என்ன முறையில் சந்தா கட்டி இதை தெரிவு செய்ய வேண்டும் கேட்கப்பட்டது கேட்கும்போது அவா சொன்னால் ஜாப்பின் பிரகாரம் ஒரு மாதம் நீங்கள் சந்தா கட்டுவதற்கு எழுதி போட சொல்லி அது மாதிரி தை மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தொடக்கம் 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 2020 ஒரு மாதம் இடைவெளியில் நோட்டீஸ் ஊரெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு 93 பேர் சந்தா கட்டி 16ஆம் தேதி இங்கே ஜிஎஸ் வந்து பத்திரம் தான் அந்த மக்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்தி இங்கே கொடுத்தாச்சு
கொடுத்து முடிய பிரதேச கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் எனக்கு 6ஆம் தேதி பங்குனி மாதம் மூன்றாம் மாதம் 6ஆம் தேதி டேட் தந்தவா. சொற்ப நேரத்தால் கோல் பண்ணி சொன்னால் யாப்பின் பிரகாரம் 3 மாதத்தால் இந்த தெரிவு நடத்தணுமெண்டா. நான் சரியாம்மா எல்லாம் நீங்கள்லாம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன். திருப்பியும் நான் சரி என்றுட்டு விட்டுட்டேன். அப்போது இந்த கிராம அபிவிருத்தி சங்கத்தில் உப செயலாளர் வந்து சுவைநங்காரனா இறந்தவர். அவற்றை செத்த வீடுகள் அவற்றை 8 சடங்கு அந்திரட்டியில் நாங்கள் நிற்கும் போது எங்களை கிராம அபிவிருத்தி சங்கத்தில் இருந்த ஒரு நபரை 1 மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா வந்து சந்தா கட்டி கொண்டிருந்தா இந்த கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு தெரியவில்லையோ. ஆனால் எனக்கு அது சாதகம், நான் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் நான் அதை விரும்ப இல்லை. ஏதாவது முறையின்படி ஒரு அடிப்படை வேணும். 1 மாதம் போட்டுனாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ள 31 நாளைக்கே ஒரு சந்தா ஒரு கட்டி இல்லாது. அதெல்லாம் அனைத்துமே இந்த கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சொல்லித்தான் செய்தேன். நான் இப்போ அந்த 42 பேரையும் சேர்க்க சொல்லி வந்தது. அப்போ அதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் செய்கிறோம்டா பெரிய அளவில் செய்யலாம். அது இடஒரு செய்யாமல் கவனஈர்ப்பு போராட்டம் செய்து கொண்டு வந்தால் அந்த லெட்டரை கூட வேண்டுவதற்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் இல்லை. அடுத்த பிரதேச செயலாளர் ஏஓ ஏடிபி எல்லாரும் இருந்து வேண்டுவதற்கு தயாரில்லை. பிரதேச செயலாளர் உள்ளுக்கு போக சொல்லி போகும்போது நான் அப்பாவும் மறுத்து போவா இல்லையம்மா இவ தப்பா ஏதாவது சொல்லி வேணும்னு சொல்ல இல்லை போங்கோன்னு சொன்னது. மற்ற அவை இந்த வாட்சர் வந்து வர சொல்லி அங்கே போக லெட்டர் வேண்டாம் இல்லை. அப்புறம் திருப்பி ஓசி மாத்தியா கூட்டி கொண்டு போய் அங்கே லெட்டரை கொடுக்க ஏஓ வந்து என்னென்ன லெட்டர் அப்படி போட்டானு என்று திருப்பி விட்டவர். திருப்பி ஓஎஸ்சி மாத்தியாட போய் ஏடிஎஸ்ஓ 2வது பிரதேச செயலாளர்கிட்ட கொடுத்து வந்திருக்கேன். டிஎஸ்க்கு சரியான முடிவு தருவாண்டு. இதில் நான் பகிரங்கமாக வந்து எங்களை இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கும் உயர் அதிகாரிமா இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மதுரங்கனி பிரதேச செயலகத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களோ பாதிக்கப்பட்ட அமைப்போ ஒரு மகஜர் கொடுக்க வேண்ட தயாரில்லாத பிரதேச செயலாக இந்த பிரதேச செயலகம் கிட்டத்தட்ட. அப்போ ஒரு தனியாக லெட்டரை கொண்டு வந்து ஒரு வயது போனாலோ யாரோ தனியாக லெட்டரை கொண்டு வந்து நீதி கிடைக்குமோ. ஒரு நிர்வாகத்திலே 9 பேர் வந்து ஒரு லெட்டரை வேண்டுவதற்கு பிரதேச செயலாளர்கள் மற்ற பேர் வந்து காமெடியாக சிரித்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த அரசாங்கத்தில் வளர்கிற உதவி திட்டங்கள் எந்த வேலை திட்டமும் இந்த பிரதேச செயலாளத்தில் வேண்டிய நடவடிக்கை நடக்குமா? அன்புக்குரிய இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களே, உயர் அதிகாரிமார்களே, இப்படித்தான் இங்கே நடக்கிற சகல விளையாட்டு நடக்குது. அரச சம்பளத்தை எடுத்துக்கொண்டு மக்களை பகடக்காயாக்கி கொண்டு இல்லை இதுக்கு மேலே நாங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் பொலிசோ அல்லாட்டி சட்டத்துறைக்கு பிள்ளையா சொல்கிறது. இதில் வந்து பைரங்கனி போலீஸ் அதிகாரியை நான் போட்டுறேன். அவர் வந்தபடியாக தான் கண்ணூடா இந்த பிரச்சனையை பார்த்தவர். ஓசி மாத்தியா இல்லாட்டில் இன்றைக்கு லெட்டரிஞ்ச வேண்டி இருக்க மாட்டேன். அப்போ அன்பான ஜனாதிபதியை நீங்கள் நாட்டை நல்ல நிலைக்கு வழிபடுத்தல். இந்த அரச உத்தியோகத்தர் இருக்கும் வரைக்கும் இந்த நாடு குட்டிச்சுவராது. இது வந்து இந்த மக்களுக்கு நல்லபடியாக செய்கிற பிரதேச செயலாம் இல்லை என்பதை கேட்டுக்கொண்டு இந்த மகஜருக்கு மதிப்புக்குரிய பிரதேச தொடர்போடு ஊடாக எனக்கு முடிவு தர மாதிரி அவா கூறியிருக்கிறார். இதுக்கு இல்லாட்டில் நான் மேற்கொண்ட நடவடிக்கை ஆளுநரோ ஜிஏஓ அதுக்கு மேற்பட்ட ரீதியில் போவேன். என்னென்றால் இவா கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சொன்னதுக்கு அமைவாகத்தான் 100க்கு 100% இருக்கிறோம். சகல விதமாக கொடுத்த கடிதத்துக்கும் எங்கள்கிட்ட பிரதிகள் எல்லாம் இருக்குது என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்.